ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வாங்கியிருக்க காரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கார் நான் வாங்கி கிட்டத்தட்ட 3 months ஆயிடுச்சு. பட் நான் வந்து இந்த வீடியோ நானும் போடலை. எதனால் அப்படின்னா வந்துட்டு இந்த லாஸ்ட் கார் நான் வந்து விற்று வீடியோ போட்டப்போ அது இந்த நெகட்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்து நிறையா பேசிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ரொம்ப குழப்பமாக இருந்தேன். இது போடலாமா வேணாமா, இது எப்படி, இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆஸ் அ vlogger நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் வந்து இந்த ஒரு 5 years-ஆகவே வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாக வந்து நான் வந்து மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எதுக்கு நம்ம வந்து இது போடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு என்னோட மற்ற வீடியோஸில் நாங்கள் வெளியே போகிற வீடியோ, நாங்கள் வெளியே போயிட்டு ஃபுட் கொடுக்குற வீடியோ, இதெல்லாம் வந்துட்டு கார் தெரிஞ்சதில் நிறைய பேர் வந்துட்டு என்ன ப்ரோ நீங்கள் காட்டல அப்படின்ற மாதிரி மெசேஜ் கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். ஸோ அதுவும் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு மைண்டில் வச்சு சரி நம்ம வந்து இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா வந்து நான் போய் அந்த வண்டியை நான் எடுத்தது. ஸோ எனக்கு நான் வந்து வண்டி வாங்கினேன் அந்த ஒரு வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. Here you go. கொடுத்தாங்களா? போன மாசமும் இப்படி தான் வந்து உட்காந்து கேக்கு சாப்பிட்டீங்க, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? அப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கார் வாங்க வந்திருக்கோம். அப்புறம் நம்ம நல்லா இருக்கு இந்த வண்டி. அதோடய மறந்துருங்க எல்லாரும் கேட்டதை. பாருங்க இங்கே ஒரு கார் நிற்கிது. இது வந்து டிஸ்கவரி, ஐ கெஸ் லேண்ட் ரோவரில். இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலி ஆஃப் ரோடிங்லாம் பீஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊருக்குலாம் போகிறதுக்கு இந்த மாதிரி வண்டி தான் ஆக்சுவலி நல்லா செட் ஆகும். கைஸ் இதுதான் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நீங்கள் சொல்ல முடியல. பிகாஸ் ஐம் கோட் கெட் அ கார். அதனால் அந்த ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருக்குது. I've been feeling so small. Watch the clock ticking off the wall. But tonight I'm letting it go. Spend my coin for sure. I'm gonna be myself, or I could be someone else. No one's stopping me now. அப்புறம் எப்படி இருக்கு? ஃபுல்லா ஓபன் இருக்குது காரு. Feel alive. It's just what I do when I'm out. So try not to hold me down. Feel alive when I'm in this town. Look at those beautiful stars. I wanna drive a faster car. Nothing can break me. No, no, nothing can break me. Lay my troubles to rest. Blow the smoke through my cigarette. எல்லாரும் பார்க்குறாங்க கன்வெர்ட்டிபிள் இன்னும் ஒரு மாதிரி ரெட் கலர் தனியாக மண்டே இல்லாமல் ஒரு வண்டி போகுது. செம்ம ஸ்டைலாக இருக்குது. நானே பண்ணேன் வேற லெவல். அதுவே கீழே அடிக்குது, அதுவே மேலே இருக்குது. இல்லை ஸ்போர்ட்ஸ் கார் நம்ம வாங்கி இங்கே மவுண்ட்ரோவில் ஓட்டலாம். ஸ்போர்ட்ஸ் கைஸ் இப்போ நம்ம வந்துட்டோம். இதை ஆஃப் பண்ணுங்க. ஸோ இவன் நம்மளை வந்து என்ன கேள்வி கேட்டிருக்கா, அதனால இவள்கிட்ட பேச வேணாம், தள்ளி போயிட்டு நம்ம இப்போ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். பிகாஸ் இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கசாட்டா, அதுவும் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். வேறு ஜாலி, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். ஆக்சுவலி அருண் ரொம்ப பிடிக்கும். அருண்லேயே கசாட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அஃபோர்டபுள்லேயே வேறு லெவல் ஐஸ்கிரீம்னா இதுதான். இதுவும் அது கரெக்டாக அந்த கேக்கு கொஞ்சம், ஐஸ்கிரீம் கொஞ்சம், நட்ஸு கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். ஃபென்டாஸ்டிக். ஸோ கைஸ் நம்ம வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரை ஓட்டி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இருக்கிற வேலை நம்ம வண்டி ஆக்சுவலி இதுக்காக தான் வந்தது. இந்த வண்டி ஹோப்ஃபுல்லி
ரொம்ப நாள் நான் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வண்டி ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் எஸ்யூவி நான் வந்து முன்னாடியே நான் யோசித்த அந்த ஒரு இது எங்கே வேணாலும் இது இல்லாமல் போகலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாமா? சரி இதெல்லாம் வேணாம், நார்மலாக நான் வந்து வண்டி எடுத்து போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை நாங்கள் இங்கே வந்து இப்படி தான் போத்தி வச்சு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சொன்னதுனால ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸில் என்னோடய ஃபேமிலியில் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் இப்படி அப்படி பண்ணேன். அவங்க வந்து நிற்கணும் அப்படியே ஷோ கேஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நான் எத்தனை வாட்டி வாங்குறேன், உனக்கு என்ன வருது? ஆமாண்டா தொலைஞ்சு போச்சு. மாக்காண்டி வந்து எடுத்துகிட்டு போயிட்டான் அந்த காரை. ஏன்னா அந்த காரை அவனுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. உனக்கு இப்போ எந்த கார் பிடிச்சிருக்கு? இதுவா அந்த பழைய எல்லோ காரா? நம்ம ஆரஞ்சு காரா? ஆரஞ்சு கார் தானே போச்சு. இப்போ நம்ம இங்கே இதுக்குள்ளே இருக்க ஒரு கார் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். நீ தான் ஓப்பன் பண்ணுவியா? சரி ஓகே பண்ணுவா, பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே நாங்கள் அவெஞ்சர்ஸ்லாம் அசம்பிள் ஆக போகிறோம் எங்கள் இடத்துல போயிட்டு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க, சாக்லேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபெராரோ வச்சர் மொமெண்ட்ஸ் அண்ட் தென் செலிப்ரேஷன். ஓகேங்களா? போன வாட்டி கேக்கு, இந்த வாட்டி சாக்லேட்ஸ். அடுத்த வாட்டி என்ன பார்க்க வேணாம், இதுவே போதும். ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணலாமா? கைஸ் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது என்ன காரணமே, பட் இதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் வா திறக்கலாம். ரெடி 1 2 3 ஓ மை காட் எஸ் திஸ் இஸ் தி வண்டி. என்னடா ஒரு வாட்டி கூட பாப்பால ஏய் ஒரே நேரத்துல பண்றாங்க. சூப்பர். So guys it's Range Rover Evoque. It is Rocky. Oh my god. ஓ இதோட இதுவா? இங்க பாருங்க கீனா எதுல கொடுத்திருக்காங்கன்னு. நைஸ். எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் கீ. தேங்க்யூ. திஸ் இஸ் த கீ. வாங்க பார்க்கலாம். கைஸ் அண்ட் இது ரெட் கலர். இது கொஞ்சம் காமனான கலர், அந்த அளவுக்கு இல்லை. ஏய் நான் தான் ஃபஸ்ட்டு ஏறணும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஏறிட்டா. சரி வாங்க. ஆமாம் உள்ள சும்மா அப்படி இருக்குது சரிங்களா? எஸ் நான் இந்த வண்டியை வச்சுட்டு என்னென்ன ஆஃப் ரோடிங்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஜாலி. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து இங்கே வண்டி எடுத்துருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பைக் எடுக்கும்போது வந்து சாக்லேட் கொடுத்தேன் சரிங்களா? பட் அந்த லட்டு கொடுத்தேன்னா சேம் இப்பயும் லட்டு தான் கொடுக்குறோம். லட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு கார் எடுக்கும்போது நான் லட்டு கொடுக்கல. மேபி அதனால தானோ அந்த வண்டி வந்து ஒரு மாதத்துலேயே கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் யோசிச்சு இப்போ இந்த வாட்டியுமே வந்து லட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு லட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க லட்டு கொடுக்கலாம். வாங்க லட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். லட்டு தானே? ஆமாம் அல்வா இருக்கு. லட்டு இதுதானே அல்வா இல்லைன்னு கேட்குறாரு. பாய் அல்வா நீங்கள் கொடுத்தா லட்டு இதாங்க. அஜ்முல் தாஜ் லட்டு மட்டும் பார்த்தாரு. ட்ரீட்டு கேட்டான், லட்டில் முடிச்சிட்டேன். லட்டில் வச்சேன் லட்டு வேற லெவல் மானிங்க. ஷூட்டு போகிறப்பெல்லாம் ட்ரீட்டு தானே. அம்மா கொடுத்தா எனக்கு கொடுக்க தெரியும். ஸோ வாங்க போகலாம். எனக்கு வண்டி ஓட்டணுன்னே அப்படி கொடுத்துருந்தது கையெல்லாம் போகணும். வாங்க போலாம் அந்தபடி இடத்துக்கு. இப்போ இங்கே ரைட் பண்ணியிருந்தோம். Where do I begin? I see the hate, they don't wanna see me win. Bank deposits, I got more coming in. Top
out. Yeah, it's not a purse, it's a merch. 6 figures was a gold, now it's 9 or a hearse. Put it work. Used to pull up, not swerve. No time for the snakes, time to put them in the dirt. That's word. I gotta get it, it's in my DNA. You only see the highlights, don't know what it takes. Last year stressing, got no sleep. Now I'm right between the courts, out of nosebleeds. I see the hate, they don't wanna see me win. Bank deposits, I got more coming in. Top down, throw the money in the wind. I don't want it all. Heard he scammer, had to switch up the accounts. Moving paper, gotta call it my account. It's all in, I can have it coming out. And through the struggle, I can see another drought. Yeah, same circles to the same gang. We just get to it, we don't gangbang. Lost some friends to the same thing. Keep a low pro when we maintain. Find us in a loss somewhere, kicking back. Find you on computers, type of Twitter. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் வந்து நிறைய நாள் ஓட்டிட்டேங்க. நான் வந்து 2-3 மாசமா இந்த வண்டி நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வண்டியை பற்றி ஒரு வேர்டில் சொல்லணும்னா சொல்ல முடியாது, பிகாஸ் ஒரு வேர்டில் சொல்கிறதுக்கு பத்தாது. ஆனால் கம்ஃபர்ட்டில் வந்து சும்மா அப்படியே கன்னு மாதிரிங்க. இந்த சீட்ஸோட கம்ஃபர்டபுள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளுக்கு லம்பார் சப்போர்ட்டாக இருக்கட்டும், என்ன சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லா சப்போர்ட்டுமே நல்லா கொடுப்பாப்புல. ஃப்ரண்ட் சீட்ஸ் பர்டிகுலராக இது இருக்கிற 2 ஃப்ரண்ட் சீட்ஸுமே வந்து ஆன் பாயிண்ட். இந்த வேற லெவலுங்க. பேக் சீட் ஆஃப் எவோக் எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்காக நான் இப்போ பின்னாடி உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் கம்ஃபர்டபுள். பட் அது கம்பேர் பண்ணும்போது பேக் சீட் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளா எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா வந்து சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கா இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குது இந்த இடத்துல. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு தை சப்போர்ட் ஏதோ குறையிற மாதிரி ஒரு ஃபீல். பட் சாயறதுல பின்னாடி லம்பார் சப்போர்ட்லாம் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. 2 பேர் அசால்ட்டா உட்காரலாம். 3வது பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குழந்தையெல்லாம் இந்த இதில் உட்கார வச்சுக்கலாம். இந்த இடம் பாருங்க, இப்படி நல்லா பல்ஜா இருக்குதா. ஸோ குட்டி பசங்க மட்டும்தான் 2 பேர் உட்காந்துட்டு அவங்க கை இப்படி வச்சுக்கிட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஏதாவது வச்சுக்கலாங்க. இங்க உங்களுக்கு வேணுன்றதை வச்சுக்கிட்டு ஏதாவது நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இடம் இங்க இருக்குது. அண்ட் நீங்க குட்டி ஹெட் ரெஸ்ட் கண்டிப்பா சின்ன பசங்களுக்கு தான் நான் சொன்ன மாதிரி. சீட் பெல்ட்ஸ் இருக்குது. பின்னாடி உட்காந்து சீட் பெல்ட் போடும்போது நீங்க போட்டுக்கலாம். இதுல இருக்க பெரிய பிளஸ் பேக் சீட்ல என்னன்னா வந்து இந்த சன்ரூஃப் தாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேனராமிக் சன்ரூஃப். இந்த சன்ரூஃப் நீங்க வந்து ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டு கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளஸே வந்து இந்த சன்ரூஃபை வந்து வியூ பண்றது தான். பேக் சீட்ல உட்காந்துட்டு ரொம்ப லாங் டிரைவ் போகும்போது வந்து சில பேர் வந்துட்டு இது இல்லை, இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இல்லை நல்லா தான் இருக்குது, இது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக்சடு தான். நான் பின்னாடி உட்காந்து லாங் டிரைவ்ல போனது கிடையாது. பட் படுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஜிஸ்டா வரும், வரும். அதனால வந்து படுக்கிறதுக்குலாம் முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் இதுல இருக்க சவுண்ட் சிஸ்டம் வேற லெவல்ல இருக்குங்க. பின்னாடி உட்காந்தா கூட இப்படி கேட்கும், பின்னாடி உட்காந்தா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் யூசுவல் ஒன்ஸ் இங்க வந்து பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் இங்க நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து எதுவும் இதெல்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இதுல வந்து ஏர் பேக்ஸ் தான் இருக்கிறதுனால அந்த மாதிரி மேட்டர் இல்லை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இங்க வந்து நம்ம ஏதாவது பொருள் வேணா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வச்சுக்கலாம் பொருள் வேணும்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல டிரைவருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்க பொசிஷன் வைக்க சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோட லெக் ரூம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. இப்படி என் கால் இப்படி இருக்குதுன்னா இது நார்மலாக இப்படி உட்காந்து போகிறது. நான் வேணா இப்படி கூட உள்ள இங்கே விட்டுட்டு உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து லெக் ரூம் இருக்கு. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு லெக் ஸ்பேஸ் தாங்க இந்த இடத்துல. அன்னைக்கு வந்து 2 ஏசி வென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு எவோக் பேட்ச் இருக்குது. அண்ட் கீழே ஒரு ஸ்பேஸ் நீங்க ஏதாவது போட்டு வச்சுக்கலாம், சாவி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். இதுல இருக்க சஸ்பென்ஷன் எவ்வளோ பெரிய குண்டும் குழியுமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம்னாலும் நம்மளுக்கு அது வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நம்மளை வந்து சேவ் பண்ண தெரியுமா? ஐ மீன் சேவ் பண்ண சென்ஸ் நம்மளுக்கு பெருசாக உள்ள தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு இதோட சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட மெயின் இதுவே வந்து இதுதான். அண்ட் ஆல்சோ இதோட லுக்ஸ் பியூட்டிஃபுல்னு சொல்றத ஸ்மார்ட்டஸ்ட் சொல்லலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு மேச்சோயிஸ்டான ஒரு வண்டி அண்ட் செம்ம ஸ்மார்ட்டான ஒரு எஸ்யூவினா அது இந்த எஸ்யூவி. வெளியே வந்து பார்க்கறதுக்கு சும்மா அப்படி இருக்குது. அதுவும் அந்த ரெட் கலர் வேற, இதுல ஒயிட் பிளாக் எல்லா கலருமே ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த ரெட்டும் வேற லெவல்ல இருக்குங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஸோ அந்த கலர் வெளியில அந்த லுக்கை வந்து அதுவும் ரேஞ்ச் ரோவருக்குனே இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். அது எஸ்யூவிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ரொம்ப அழகா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் நான் BMW ஓட்டிட்டு இதுக்கு வந்தப்ப எனக்கு அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ஸ்மூத்தா தெரியல. கொஞ்சம் அதோட ரிஜிடா ரொம்ப ரிஜிட்லாம் கிடையாதுங்க. நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அது வந்து லைட்டா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்போர்ட் வெர்ஷன் போட்டோம்னா எப்படி வந்து கொஞ்சம் லைட்டா
டஃப்பாகும் வண்டி, அந்த மாதிரி டஃப்பாக ஒரு ஃபீல் இருக்கும் இதில். பட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது அது தெரியாது உங்களுக்கு. ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு 160 இந்த வண்டியில். அதுக்கு மேலே நாங்கள் வந்து போகல இந்த வண்டியில். போக முடியலன்னு நினைக்கிறேன். 160 170 ஃபகாட்டுங்க 170 கிட்டக்க. அதுக்கு மேலே வந்துட்டு BMW வரைக்கும் போகல இந்த வண்டி. இந்த வண்டி மைலேஜ் எவ்வளோ கொடுக்குதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. நான் இன்னும் அதை செக் பண்ணலை. பட் 4000 ரூபாய்க்கு டீசல் போட்டாலும் கொள்ளும். இதில் நல்லா பெரிய டேங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ராத் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்தோம். அதில் ஸ்டேத்தம் படம் அது வந்து ஃபுல்லாக இங்கே லண்டனில் இங்கே எடுத்திருப்பாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்ச் ரோவர் தான் வரும். அது பார்க்கும்போது ஐயோப்பா நம்ம காரில் வருது அந்த மாதிரி வந்து ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா எனக்கு இந்த கார் அவ்வளோ பிடிக்கும். ஒரு மாதிரி லைக் அது வந்து ஒரு ட்ரீம் கார் மாதிரி. சரிங்களா, நான் ஏதாவது ஒரு வீடியோவில் நான் பண்ண 1000 வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக நான் வந்து இதை பற்றி பேசியிருப்பேன். அந்த அளவுக்கு இந்த கார் எனக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கார் வந்து மாற்றி ஓட்டுறது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னன்னா எனக்கு வந்து மோட்டார் ஹெட்டுங்க. எனக்கு ரொம்ப கார் ஓட்டுறதுனா பிடிக்கும். சரிங்களா, கார் ஓட்டுறதா டிஃப்ரெண்ட் காரை நான் வந்து என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஒரு ஜீப் காம்பஸோ இல்லை நான் கரெக்டாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கியிருந்தேன்னா புதுசாக வாங்கியிருந்தேன்னா அதை நான் மாற்றிருக்க மாட்டேன். அதை நான் அப்படியே வச்சு நான் வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இப்போது நான் வந்து எனக்கு ஆக்சுவலி இது வந்து நல்லா தெரியுது. இப்போ இந்த கார் நான் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார் மேபி லெட்ஸ் சே ஒரு இப்போ வரைக்கும் 3 months ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மேபி 5 months 6 months நம்ம ஓட்டிட்டு we will go for another car அப்படின்ற மாதிரி நான் வந்து ஐடியா வச்சிருக்கேன். என்னன்னா I can experience all my dreams, all my childhood dreams, because கார் எனக்கு வந்து பைக் I'm not a big bike person, but கார்னா I just love it. அது குட்டி காராக இருந்தாலும் பெரிய காராக இருந்தாலும் ஓட்டி பார்க்கணும். ஸோ I can experience those cars. let's say இந்த மாதிரி வந்து ஒரு BM, இப்போ வந்து ரேஞ்ச் ரோவர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து மெர்சிடிஸ், அது எல்லாத்துக்குமே இருக்க ஆசை தான். மெர்சிடிஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த BM ஆடி மெர்சிடிஸில் ஃபஸ்ட்டு வந்து மெர்க் தான் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த மைண்டில் இருக்கும். ஸோ அதோட லக்ஸரி எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஆடியோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி ஓட்டி பார்க்கறத விட அதை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ லெட்ஸ் சி அது நான் எப்போ மாற்றுவேன், அது எப்போ பண்ணுவேன் அப்படின்றது தெரியாது. பட் இப்போதைக்கு ஐம் ஹேவிங் சூப்பர் ஃபன் வித் திஸ் கார். செம்ம ஜாலியாக ஓட்டிக்கிட்டு நாங்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். டைம் கிடைக்கும் போது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது சும்மா வெளியே போக முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ ஊருக்குலாம் போகும்போது இந்த வண்டியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் வந்து ஒரு கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு இது அதெல்லாம் இருக்கான்றது தெரியல எனக்கு. பட் என்னோட ஃபோனை கனெக்ட் பண்ணனா சூப்பராக காலும் நான் பேசிப்பேன் அண்ட் பாட்டும் அது அழகாக வந்து அது வந்து சிங்க் பண்ணிக்குது. அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் அதுலேயே இன்பில்ட் மேப் இருக்குது. நாங்கள் அந்த இன்பில்ட் மேப் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஊருக்குலாம் போகும்போது நாங்கள் வந்து அது ஆக்சுவலி வந்து யூஸ் பண்ணி எங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஆனால் அது நிறைய நேரத்தில் வந்து சில நேரத்தில் வந்து அது எங்கே போகுதுன்னு அதுக்கே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்லாம் ஆச்சு. மேப் வந்து அந்தளவுக்கு நம்மளால் நம்ப முடியாது. கூகுள் மேப் மாதிரி இல்லை கூகுள் மேப் இஸ் குட். இது இருக்க பார்க்கிங் சென்சார் சூப்பராக ஒர்க் ஆகும். எங்கேயாவது கிட்டக்க போனோம்னா கீன்னு கத்த ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு டைட் கார்னர்ஸில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பேக் கேமரா, ரிவர்ஸ் கேமரா ஃபுல் வைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் நான் யூஸ்வலாக வந்து இந்த 2 கரண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எப்பயாவது நான் வந்து பார்த்து பண்ணேன். பட் ரிவர்ஸ் போட்டாலே இது வந்துடும். இந்த சென்டர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, அந்த 2-way ஏசி, இங்கே ஒரு இந்த பக்கம் வச்சுக்கலாம் அந்த பக்கம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து எல்லா காரியம் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஹில் டெசன்ட் இருக்குது, அப்புறமா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் இருக்குது, அப்புறம் ஏசி கண்ட்ரோல்ஸு, ஏசி நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கியர் நாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ஸ், அந்த ஜாக் இதில் எல்லாத்துலேயுமே வந்து இதான் இருக்கும். அது அழகாக நம்ம ஆஃப் பண்ண உடனே அந்த DNS அப்படியே சுற்றி போய் அந்த பார்க்கிங்கில் போய் உட்காரும் பாருங்க, வேற லெவலில் இருக்கு பார்க்கும்போது. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு இந்த ஃபீல், ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க இங்கே. அண்ட் இதில் ஸ்டிச்சட் அந்த ஒரு இது மார்க்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் அதில். அந்த ஸ்டியரிங் வீல்லே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கால் அட்டன் பண்ணுறது, கால் கட் பண்ணுறது, அண்ட் இது க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடு செட் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் போயிட்டே இருக்கும். அது இதில் இருக்குது. அண்ட் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் மியூசிக் வால்யூம் பட்டன், இது எல்லாமே வந்து இந்த ஸ்டியரிங் வீல்லே கொடுத்துருக்காங்க. லைட்டு ஃப்ரண்ட்டில் செம்ம பளிச்சுன்னு அடிப்பாப்புல. எனக்கு BMல வந்து அந்த ஒரு இது இருந்துச்சு. அது ரொம்ப லாங்கில் அடிக்காது. இது வந்து செம்ம லாங்கில் அடிக்கும். சரியான பளிச்சுன்னு இருக்க லைட். இது உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்குது ஓட்டுறதுக்கு, இது பண்ணுறதுக்கு. பட் ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூவாக நான் ஒன்று போடுறேன். நான் இப்படி தான் சொன்னேன் என்னோட இன்டர்செப்டாக இருக்கும் போடுறேன்னு. ஆனால் இன்டர்செப்டார் இன்னும் அப்படி தான் இருக்குது. நான் அதை வச்சு ஒன்றுமே பண்ணல நான் வீடியோவே. இதுக்கு நான் லாங் டேர்ம் ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு ஸோ கைஸ், இதுதான் வந்து நான் வண்டி எடுத்த அந்த ஒரு வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நானும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். இந்த கார் நான் வந்து வச்சிருந்த 2 to 3 months வந்து ஆசம், நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்குது. அப்போ த நெகட்டிவிட்டிஸ் ஃப்ரம் தி லாஸ்ட் கார் வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்காக பண்ணுற, கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆஸ் அ vlogger நான் வந்து கண்டென்ட்டுக்காக நான் வந்து கார் வந்து இப்போ நான் வந்து ஒரு கார் எடுக்கிறேன்னா அது எனக்கு கண்டென்ட். ஆப்வியஸ்லி இன்னொரு வீடியோ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு வாட்ச் எடுத்தேன்னா அது நான் வந்து ஒரு வீடியோ, பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ் ஒரு
ஒரு ஒரு ஒரு vlogger. நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். ஒரு ஃபுட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பேசிக்காக இது வந்து ஒரு கண்டென்ட் தான், ஓகேங்களா? இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறதுன்னு கிடையாது. நான் கார் வாங்கினது நான் கண்டென்ட்டாக நான் மாற்றேன், அப்படி தான் இருக்குமே தவிர நான் கண்டென்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் நான் மாற்றி அந்த மாதிரி சீன் கிடையாது, சரிங்களா? உண்மையிலேயே நான் உண்மையை பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன்னால் சர்வீஸ் வந்து பண்ண முடியல, அதனால தான் இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மாதிரி நக்கலாக இது பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ரேஞ்ச் ரோவர் நான் எடுத்துருக்க மாட்டேன். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்லி சர்வீஸ்லாம். இது BMW கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும், பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதோட இந்த விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற மீம் பேஜஸ்லாம் கூட இந்த மாதிரிலாம் வந்து போட்டுருந்துச்சா. அண்ட் அது வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிசார்டிங்காக இருந்துச்சா. என்னடா நம்ம வந்து ஒரு இதுக்கு பண்ணால் அவங்க ஒன்று இன்னொன்று நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு லெட் ஒன் ஆனேன் அந்த 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 ஒரு செகண்டில். பட் இதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கோம், இந்த மாதிரிலாம் நடக்கும், நெகட்டிவிட்டிஸ்லாம் வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம தலைக்கு எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி நான் மூவ் ஆனேன். அண்ட் இன்னொன்று வந்து ப்ரொமோஷன், நீ வந்து ரூட் சிசிஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் எந்த ஒரு பிளேஸுக்கு ப்ரொமோட் பண்ணாலும் அவங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். நான் வந்து கமர்ஷியல் இல்லாமல் நான் பண்ண மாட்டேன். அது ரூட் சிசிஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு இடத்துல போய் வில்லாக்கு நான் வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ப்ரொமோஷன் ஒருத்தவங்க வந்து எனக்கு ப்ரொமோஷன் கேட்குறாங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு கண்டிப்பாக நான் வந்து சார்ஜ் பண்ணி தான் பண்ணுவேன். அண்ட் அவங்க வந்து அந்த காரை உனக்கு கொடுத்துட்டாங்க, ஏன்னா ப்ரொமோஷனுக்காக அந்த காரை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறது வந்து அது ஆக்சுவலி அந்த மாதிரி நடக்காதுங்க. அந்த மாதிரி வந்துட்டு இன்னும் வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஃபார் யூடியூபர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு வளரல. டு பி ஹானஸ்ட், இது வந்து நான் வந்து என்னோட ஹானஸ்டான ஒரு இது சொல்கிறேன். பிகாஸ் காஸ்ட் பே பண்ணி தான் நான் இந்த கார் நான் வந்து எடுக்கிறேன். அந்த முன்னாடி இருக்க காரும் ஃபுல் காசு நான் பே பண்ணி தான் எடுக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் விற்றது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து வீடியோ பண்ண ஒரு பிளேஸில் தான் நான் போய் விற்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து லைக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி வந்து சில பேர் பேசுகிறதுனால வந்து இன்னும் சில பேருக்கு வந்து இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கான இதெல்லாம் கேட்டீங்க, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து குழம்பி போயிருந்தீங்க. அதுக்கான ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த வீடியோ நம்ம வந்து எடுக்கும்போது நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா, இவங்க வந்து சும்மா கார் கொடுத்துட்றாங்க, இவங்க வந்து வச்சு சும்மா வந்து இந்த காரை சுற்றிட்டு அதுக்கு அடுத்து வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களே. அப்படின்னா வந்து இந்த கார் விஷயம் நிறைய விஷயம் பண்ண முடியாது. பிகாஸ் நான் வந்து இப்போ ஒரு கார் நான் வாங்குறேன்னா அந்த காரை வாங்கிட்டு நான் ஊர்லாம் சுற்றுறேன். இங்கே மட்டும் சென்னைக்குள்ளே மட்டும் இல்லை, நான் மாட்டு வந்து எல்லா ஊருமே சுற்றுறேன். அதில் கிலோமீட்டர்ஸ்லாம் அதிகமாகும். ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண முடியல. இந்த காரை கொண்டு போயிட்டு நான் வந்து ராமேஸ்வரத்தில் பீச்சுக்குள்ளே நான் வந்து ஓட்டி பீச்சில் வந்து அது உள்ளே மாட்டிக்கிட்டு அந்த வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க, அது இன்னும் ஒரு நாளில் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ஒரு சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தங்க யாரும் அந்த மாதிரி காரை கொடுத்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு 10% ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறதுனால அவங்களுக்கான ஒரு ஆன்சர் தான் இது. அண்ட் இந்த காரோட ப்ளஸ், அந்த காரில் இந்த மைனஸ், இந்த காருக்கு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார் வந்து லோ சேஸ், ரொம்ப வந்து கீழே வந்து அது வந்து இடிக்கும். அண்ட் நம்ம ஏதாவது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கில் போனால் இடிக்கும். அண்ட் கரடுமுரடான பாதையில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வண்டி அப்படி கிடையாது, வேற லெவல். மிஸ்டர் ரெட் வந்து திருக்கி விட்றாப்புல. லவ் டிரைவிங் திஸ் வண்டி. இந்த வண்டி பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இந்த வண்டி வந்து பியூர் அண்ட் பியூர் இந்த வண்டியோட இது பெர்ஃபார்மன்ஸ் அது இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு மேபி இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த வண்டி வந்து எடுக்கிறது உங்களுக்கு காட்டணும், அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி மை கார். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இதுதான் இந்த கார் எடுத்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ராம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களாம். இப்போ வந்து நம்மளை மீட் பண்ணாங்க. ஃபோட்டோ வந்து ஆக்சுவலி ஃபோட்டோ வந்து நம்ம இப்போ இதான் ஃபோட்டோவே நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கீங்க, சரிங்களா? இது வந்து ஒரு கார் வீடியோ. இந்த தேர்ஸ்டே நான் ஃப்ரைடே போடுவேன், சரிங்களா? அதை பாருங்கள், தேர்ஸ்டே நான் ஃப்ரைடே போடுவேன். உங்கள் பையன் பேர் ரோஹித் வந்து நம்ம வீடியோ பார்ப்பாப்லையா, அவங்க அப்பா வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ ஹியர் யூ கோ. தேங்க்யூ, பாய் பாய்.